வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான இஞ்சி பச்சடி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது கேரளாலேயும் செய்வாங்க. ஓணம் டைமில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அவங்க இது இஞ்சி புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பச்சடி செய்கிறதுக்கு என்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். மல்லி விதை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 10, கொஞ்சம் கருவேப்பிலை, வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், புளி நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம இஞ்சியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இந்த இஞ்சி நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் இது கெடாமல் 10 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா டீப் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ காஞ்ச மிளகா, மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூனு, புளி இதெல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதே நல்லெண்ணெயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் அது சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருங்க. இது நல்லா வதங்கிடணும். வெல்லம் 2 டேபிள் ஸ்பூனு அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வறுத்து பொடி பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி. இது எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். உங்களுக்கு அந்த டைம்லேயே கண்டுபிடிச்சிடலாம். 10 நிமிஷமாவது இது வதக்கணும். கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்க் ப்ரௌனில் வருங்க. அப்போனா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த இஞ்சி பச்சடியை நீங்கள் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸு, புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு கெடாது. இந்த இஞ்சியில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. இந்த இஞ்சி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரிப்படுத்தி நமக்கு நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தியை நல்லா பூஸ்ட் பண்ணி விடுது. மாதவிடாய் டைமில் வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி எடுத்துக்கிறதுனால அதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குதுங்க. சூப்பரான நாகர்கோயில் ஸ்டைலில் ஒரு இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.